ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக சொரக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொரக்காய் பொரியல் கூட்டு எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஜீரகம் எதுலேயும் சேர்க்காமல் இருக்க மாட்டேன். உங்களுக்கு ஜீரகம் வேண்டாம் அப்படின்னா சோம்பு கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜீரகம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 2, 3 பச்சை மிளகாய் 2 கீரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கறிவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தோல் சீவி வச்சுருக்க சொரக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சொரக்காய் தான். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நீங்கள் நான்ஸ்டிக்கில் வச்சாலும் சரி, இல்லை இரும்பு கடாயில் நல்லா அடிக்கணமான கடாயில் வச்சுட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி விடாமல் அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே சிம்மில் வச்சு வதக்கி 2-3 நிமிஷம் 5 நிமிஷம் வதக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் நீங்கள் கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு மேலே பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக அதுலேருந்து தண்ணி விட்டு வரும். அதுவே வந்து மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கும். அப்படியே வந்து நம்ம தண்ணி ஒரு சொட்டு கூட விடாமல் அப்படியே சூப்பராக பண்ணிடலாம். அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி அந்த பவுடர் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இதுதான் இதில் ஹைலைட்டு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த பொரியல் எந்த கூட்டுக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. லாஸ்ட்டாக நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ண போகையில் வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே கொட்டி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. வேணும்னா கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறக்காக அப்படியே வச்சிட்டேன். இது சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.